விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு இனிய நாள் வாழ்த்துக்கள். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் 10ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் ராசியை ராசிநாதன் பார்க்கறாருனாலும் கூட ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்கரமாகவும் குரு வக்கரமாகவும் இருக்கு. ராசிநாதன் வக்கரமாகிறாரு அப்படின்னு 4ஆம் இடத்தோட தான் கொஞ்சம் அப்படியே மெதுவாக நகரக்கூடிய அமைப்பு. கூடுதலாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வார கடைசியில் 16ஆம் தேதி முடிஞ்சு 17, 18 அப்படியே சந்திராஷ்டம அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பு. ராசி ஒரு மாதிரியான தன்மை. இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 2 பேரும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மாதிரியா நல்ல அமைப்பு இல்லை. அப்போ இந்த வாரத்தில் ஏதாவது அகலகால் வைக்கிறதோ வேலை மாற்றக்கூடிய அமைப்பு எதுவும் செய்ய வேணாம். புதிய கடன்கள் எதுவும் இருக்க வேணாம். புதிய ஆப்போசிட் நபரோட அறிமுகம் வருது, காதல் மாதிரி வருது, கல்யாணத்துக்கான அறிமுகம் வருதுன்னா இந்த ஒரு வாரம் மட்டும் அது இல்லாமல் கொஞ்சம் பார்த்துங்க. இதனை தவிர்த்து பாக்கிய பாவகங்கள் உண்மையிலேயே வளர்த்துருக்குங்க. செவ்வாயெல்லாம் வளர்த்துருந்தாருன்னா நல்ல தன்மையில் நல்ல அமைப்புகளை பண்ணுவார். வீடு வாகனம் குழந்தை மாதிரியான அமைப்புகள் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல தன்மை, குழந்தைகள் வழியில் செலவு இருக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். சிலருக்கு மட்டும் வேலை இடத்துல பிரஷர் இருக்குங்க. அந்த பிரஷர் ஏன்டா என்னை போட்டு இப்படி படுத்துறீங்கன்ற மாதிரியான சில விஷயம் சற்று அழுத்தம் சந்திராஷ்டமம் வந்தால் தப்பா முடிவு எடுக்க வைக்கும். இந்த வாரத்தில் எந்த மாதிரியான முடிவு எடுக்காதீங்க. வேலையை விட்டு போறேன், அதை போறேன், இதை போறேன், டாக்குமெண்ட் சைன் பண்ண சொல்றாங்க, எதுவுமே இந்த ஒரு வாரம் கழிச்சு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்புகள் பண்ணுங்க. கொஞ்சம் நெருடலா இருக்கும். சிலருக்கு நோய் சம்பந்தப்படக்கூடிய தொல்லை இருக்குங்க. ஏதோ ஒன்று எப்பயோ இருந்த விஷயம் இப்போ மறுபடியும் வருதுங்க, கால் வலிக்குதுங்க, அது வலிக்குதுங்க, இது வலிக்குதுங்க, மெடிக்கலுக்கு போகணுங்க, ஹாஸ்பிட்டல் போகணுன்ற மாதிரியான ஒரு சம்பவங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். இளைய பருவத்தினருக்கு வண்டி வாகன அமைப்புகள் கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவை. தயவுசெய்து பெற்றோர்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறதும், பெண் குழந்தை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சியாகி ஏற்றலாம் மறைகிறார். ஸோ இந்த அமைப்புகளில் பெண் குழந்தை இருக்கிறவர்கள் இப்போதான் நீங்களே கேஸ் எல்லாம் பார்க்குறீங்களா ஸ்கூலில் என்ன மாதிரி நடக்குதுன்னு. தயவு செய்து பெண் குழந்தைகள் மீனராசி சுக்கிர தசா புத்திகள் சுக்கிரனோட வீட்டில் இருந்து தசை நடக்கிற அமைப்புகள் இருக்கக்கூடிய பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கண் வச்சுக்கிறது, எங்கே போகிறாங்க வராங்கன்றதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரமாகவே பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சகல தரப்பு மீனராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.